ஹாய் காய்ஸ், இது எங்கள் பாட்டியோட பழைய வீட்டு பக்கம். நாங்கள் இப்போ எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் சித்தி அம்மா எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி முன்னாடி இந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி வீடு மாறி இருக்காங்க. இங்கெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இங்கே ஆளே இல்லாதனால இப்போ புல்லெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா, அப்படியே இங்கே கொஞ்சம் காந்தாரி மிளகாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பறிக்கலான்னு தான் இங்கே வந்தோம். அங்கே பார்த்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், வாழைப்பழம்லாம் நிறையவே நிற்குது, வாழை மரம்லாம் நிற்குது. இப்போ எங்கள் சித்தி தான் முன்ன போயிட்டுருக்காங்க. அவங்க இந்த காந்தாரி மிளகு பறிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகு செடின்னா பாருங்கள், காந்தாரி மிளகு அவ்வளோ ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் காந்தாரி மிளகு ரொம்பவே மோசமான இதில் இருந்துச்சு, நல்லா இல்லை. ஸோ பறிக்காமல் விட்டுட்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பப்பாளி மரம், இங்கே நிறைய பப்பாளி உண்டு. சின்ன சின்ன மரத்துலலாம் எவ்வளோ பப்பாளி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நிறைய பப்பாளி இருக்குது. பப்பாளி மரம் தான் நிறைய இருக்குது. இது வாழை மரம். என்ன பழம்னா வந்து இது வந்து பச்சை தோலில் தான் இருக்கும், பச்சையாகவே இருக்கும் இந்த பழம். அந்த பழம் தான் இது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சுண்டைக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை வத்த குழம்பு வைப்பாங்க. இந்த பகுதியிலலாம் வத்த குழம்பு தான் சுண்டைக்காயில் வைப்பாங்க. நீங்கள் என்ன வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க? இது அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இங்கே பக்கத்தில் பாறையும் இருக்கும். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஆலஞ்சு குன்னங்கள் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறை ரொம்பவே பெரிய பாறை, தானாகவே உருவான பாறை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இதாக இருக்குது அந்த பாறை. ஆனால் எங்கள் பாட்டியோட பழைய வீடு முதல்ல இங்கே இருந்தாங்க. இப்போது எல்லா பக்கமுமே நிறைய புல்லாக வளர்ந்துருச்சு. இதான் அந்த பாறை, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் முன்னாடிலாம் இந்த பாறையில் யாரை வருவோம், ஆனால் இப்போது வரதில்லை. இப்போ எங்களுக்கு ஹோட்டலில் லீவு கொடுத்தனால தம்பியும் அப்பாவும் கொல்லத்துக்கு போயிருக்காங்க. நானும் அம்மாவும் மட்டும் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். சித்தி, இது வந்து எங்கள் பழைய வீடு. இந்த வீட்டில் தான் நாங்கள் முன்னாடி இருந்தோம். அங்கே வந்து பப்பாளி, மோர் மிளகு, காந்தாரி மிளகு இதெல்லாமே உண்டு. பப்பாளிக்கு ஒரு டேஸ்ட்டுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள பாதை. அதில் வந்து ஒரு பாறை இருக்கும் பக்கத்தில். அந்த பாறையில் வந்து எல்லாருமே வருவாங்க, வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவாங்க எல்லாரும்.